இதை பார்ப்போம். இந்த லெட்டர் தான் முன்னாடியே வந்துச்சு பார்த்துருங்க. இந்த லெட்டர் வந்து மனோஜ் ஃபர்னிச்சர் அனுப்புனர் அருணாச்சலம் சென்னை, ஜி அருணாச்சலம் சென்னை. சந்தோஷம். பிள்ளைக்கு சாக்லேட் அனுப்பிவிடுங்க. சாக்லேட்டு 5 ஸ்டார் சாக்லேட்டு. அருணாச்சலம் எழுதியவர்கள் தலைவரே அம்மா லெட்டர் புனர் நல்லா இருக்கீங்களா? 5 ரூபாய் சாக்லேட்டு அனுப்பி நீங்கள் சாக்லேட்டை ஒரு சாக்லேட் 5 ரூபாய்க்கு மன உளைச்சல் ஆகிட்டீங்களா? அதனால் இந்த வாட்டி 10 ரூபா சாக்லேட்டை 2 வைத்து அனுப்பியிருக்கிறேன். போன வாட்டி 5 ரூபா அனுப்புனாங்களா? நான் மன உளைச்சலில் ரொம்ப சங்கடப்பட்டேண்ணா. இந்த வாட்டி 10 ரூபா சாக்லேட்டை வந்து 2 அனுப்பியிருக்காங்கண்ணா. அது நம்பரு ஃபோன் பண்ணுங்கள். சரி, இன்னும் சாப்பிட்டீங்களா? நீங்கள் கால் பண்ணுங்க சொன்னீங்க, இன்னும் பண்ணலை. ரைட்டு, அன்னைக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னீங்க, நீங்கள் போடுறீங்க. உங்களுக்கு காசு இல்லைன்னா மிஸ்டு கால் கொடுங்க. காசு இருக்குது, எனக்கு நெட்டு கார்டு தான் போட்டிருக்கேன். காசு இருக்குது. நான் உங்கள் ஊருக்கு திருநெல்வேலிக்கு வாரோம். அப்படியே பார்க்க வரோம். நீங்கள் வீட்டில் இருப்பீங்களா? லெட்டர் படித்தவுடன் சூப்பராக இருக்குது. எந்த இடம் சொல்லுங்கள். எனக்கு வந்து எந்த இடம்னா தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி. என் ஊர், சொந்த ஊர் உடன்குடியில் வந்து பெருமாள்புரம். என்ன உத்தரப்பாண்டி நாடார் கல்யாண மண்டபத்துக்கு ஏற்றாப்ப தான் நான் கடை வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் அங்கே வந்து ஜிபி முத்துன்னு யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஜிபி முத்து கட்டாலும் சொல்லுவாங்க, ஐட்டம் முத்து கட்டாலும் சொல்லுவாங்க, கொட்டை முத்து கட்டாலும் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அதனால் வந்து நீங்கள் என் ஊருக்கு வாங்க, தப்பு இல்லை. அம்மா லெட்டர் சரி, சந்தோஷம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஏன்னா கண்டிப்பாக அருணாச்சலம் சென்னை. சந்தோஷம். 10 ரூபா சாக்லேட் வந்துருக்காங்க. சாக்லேட் தின்னுருமா? தும்பும். அவங்க பாசத்தோடு அனுப்புகிற சாக்லேட்டை நம்மளும் ஒரு கடிச்சு தும்பும். இங்கே வச்சு திங்கிற இதாட்டு வருமா? அதான் வர ஹெச்பி வந்தாலும் பரவாயில்ல. எனக்கு அன்பால் அனுப்புனா நான் அப்படியே சாப்பிடுவேன். அதுக்கு நீ பண்ணி மாதிரி திங்கன்னு சொன்னா எது சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. அருமையாக இருக்குது சாக்லேட்டு. பிள்ளைகளுக்கு நிறைய சாக்லேட் இருக்குங்க. அன்பு உள்ளங்க நிறைய அனுப்பிவிட்ருக்காங்க. சாப்பிட்டா இந்த ஒரு சாக்லேட்டு முத்து கொடுத்துட்றேன். இந்த லெட்டரை பாருங்கள். பொன்னம்பலம் வீரதாஸ் நாடார், பெருமாள் நாடார், முத்து ஸ்வீட் எதிரில் பரமன்குறிச்சி. யார் இந்த பரமக்குறிச்சியில் யார் கிடக்கா? ஒன்னாட்டுக்குன்னு அனுப்பிட்டு கிடக்கான் எனக்கு. இவன் தான் ஒன்னாட்டுக்குன்னு அனுப்பிட்டு கிடக்கான் எனக்கு. என்னத்தை அனுப்பிட்டு கிடக்கான்? பரமக்குறிச்சியிலேருந்து எப்போ பார்த்தாலும் அனுப்பிட்டு கிடக்கான். நீ இந்த சொத்தோடு தான் அனுப்புவான். இந்த சொத்து இந்த பிச்சைக்கார மாதிரி சொத்தோடு தாளை வச்சு தான் எழுதி அனுப்புவான். இதுக்கு போஸ்ட்டு, அது காசு போட்டு 5 ரூபாய்க்கு போஸ்ட்டு ஓட்டி ஸ்டாம்பு ஓட்டி லெட்டருக்குள்ளே பின் அடிச்சிருக்கான். அன்புள்ள தலைவரே வணக்கம். ரைட்டு, நான் உங்கள் தீவிர ரசிகன். உங்களுக்கு ஜாமான் நலமா? என் ஜாமான் நலமாக இருக்குது. அதான் உங்களை போய் வந்துருக்கேன். அதான் புல்லுக்குள்ளே பூச்சி கீச்சி எல்லாம் ஓடிடமான்னு பயமாக இருக்குது எனக்கு. உங்கள் ஜாமான் நலம் கருதி இந்த
இந்த எளிய மருந்தை அனுப்பி உள்ளேன். இந்த எளிய மருந்தா? இங்கே இருக்குது மருந்து? ஒன்றும் வரலையே, ஒன்றும் இல்லையே, உள்ளே ஒன்றும் இல்லையே. அனுப்பி உள்ளேன் தலைவரே. எளிய ஜாமானில் இதை உங்கள் ஜாமானில் பக்கத்தில் வைங்க. பேயில் ஆமாம், இல்லை பேயில் போவான். அந்த எலி மருந்து அன்னைக்கு எதுக்குள்ள அனுப்பிவிட்டா நீ? செத்த பையில எலி மருந்து அனுப்பியிருக்கிய. சின்ன பிள்ளைல இருக்குது செத்த பையில எலி மருந்து அனுப்பி என் ஜாமான்கிட்ட வச்சிடணுமா? அப்போ தான் எலி வந்து என் ஜாமானை திங்காதான். செத்த பையில கீழே மேலே அறுத்தாமா செத்த பையில. இந்த பரமூச்சிலேருந்து அனுப்புகிறான். நானும் போய் பார்க்க ஆள் யாருன்னே தெரிய முடியுது எனக்கு. ஏன்னா பேயும் வாந்தி ஏற்கனவே கொள்ளையை எடுக்குங்க, கொள்ளையில் போவான்லாம். செத்த பையில எலி மருந்து அனுப்புகிறான். எலி மருந்தை கலக்கி உன் வாயில் குடி பண்ணி பையில வந்து அனுப்பிவிட்டுருக்கேன். அதான் அன்றைக்கி அதான் நான் பார்த்தேன். லெட்டராலேருந்து உளுந்து பார்த்துருங்க எனக்கு எடுத்து அதை நான் தூரத்துக்கு போட்டேன்னா. எலி மருந்து அனுப்புகிறான் பாரு சின்ன பிள்ளை இருக்கிற இடத்துல வந்து. செத்த பயிலாம் இன்னொரு லெட்டர் வந்திருக்கு. இது இங்கிலீஷ் படிக்க தெரியாது. இது ஒரு லெட்டர் வந்திருக்கு. இது வந்திருக்கு. இது ஒரு நல்ல லெட்டராக போல இருக்குது. ஏன்னா லேடிஸ் பேர் போட்டிருக்கு. எஸ் மல்லிகான்னு சொல்லி போட்டிருக்கு. இதை வந்து இங்கே படிக்க வேண்டாம். இங்கே படிக்கிற லெட்டரே வேறு. ரைட்டு நண்பர்களே, படித்தாச்சு, ஒரு சாக்லேட்டு தின்னாச்சு. இந்த இந்த பேயில் போவான். இந்த 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 உப்பும் மண்ணும் தவிர ஏன் நாசமாக போகிறோம்ல. இந்த இது எதுக்கெல்லாம் அனுப்புறியா? இந்த கூலிப்பி இதெல்லாம் அனுப்புறியா எனக்கு? ஏன் பேயில் போகணும்ல. உப்பு வந்து நல்லது, உப்பு இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அதுமாரி இது சேலத்து மண். நம்ம அந்த மண்ணை குறை சொல்லக்கூடாது. அந்த பச்சையார பையன் தான் அனுப்புவான். நம்ம மண்ணை இதக்கூடாது. மண் வந்து இது வந்து மண்ணில் விளையிற போது நம்ம தின்னுட்டு இருக்கோம். அது மண் வந்து நம்ம தெய்வம். பேரை இன்னும் மட்டும் சொல்லிடுறேன் பாருங்கள். அனுப்பணும் பேரை சொல்ல. இதுக்கு மெனக்கிட்டு அனுப்பி விட்ருக்கான் பாருங்கள். போண்டி முருகனா? என்ன போண்டி முருகன் உனக்கு? செத்தா பையில போண்டி முருகன், கீரராஜா, கமலாபுரம், ஏர்போர்ட்டு, சேலம். செத்தா பையில அனுப்பிவிட்டுருக்கான் பாருங்கள். இதுக்கு அந்த கொரியர் தம்பியை பாடா படிச்சிருக்கான். போனால் போட்டு கொடுத்தீங்களான்ட்டு.